Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யனூர் அருகே உள்ள அம்மனூர், கீழஞ்சேரி, செங்காட்டூர், சுண்டிவாக்கம் கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்கள் விளை நிலங்களில் உள்ள பயிர்களை பக்கத்து கிராமங்களில் இருந்து வரும் மாடுகள் கடித்து நாசம் செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். வடக்கு செய்யூர் பகுதியில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை சிறைப்பிடித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னறிவிப்பின்றி திடீரென மேம்பாலத்தை மூடியதால் வாகன ஓட்டிகள் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனம் மேம்பாலம் சீரமைப்பிற்காக நெடுஞ்சாலைத்துறை 8,13,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு சீரமைப்பு பணி முடிவடைந்தது. மேலும் முக்கியமான நடுப்பகுதி சீரமைக்காமல் இருந்ததால் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டிருந்தது. இதையடுத்து சீரமைப்பு பணிக்காக எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இந்த மேம்பாலத்தை மூடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதனால் வாகன ஓட்டிகள் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு பாலத்தை முறையாக சீரமைக்காமல் மக்களின் வரிப்பணத்தை வீணடித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்தில் கழிவுநீர் தேங்கி உள்ளதால் தொற்று நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேருந்து நிலைய வணிக வளாக பக்கவாட்டு பகுதிகளில் கழிவுநீர் தேங்கி உள்ளதால் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாவதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். இதனால் தொற்று நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் பயணிகள் தெரிவித்தனர். மேலும் வணிக வளாக பகுதியில் உள்ள மாடிப்படியில் மது பிரியர்கள் மது அருந்திவிட்டு பாட்டில்களை அங்கேயே விட்டு செல்வதாகவும் இது தொடர்பாக அரசு அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பயணிகள் வேதனை தெரிவித்தனர்.